புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புமிக்க கோடி அற்புதர் அந்தோனியன் பக்தர்களே, இப்பொழுது ஆராதனை ஆரம்பமாகியிருக்கிறது. ஆங்காங்கே நிற்பவர்கள் முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரை துதிக்கப் போகின்றோம், புகழ்ந்து பாடப் போகின்றோம், ஆராதிக்கப் போகின்றோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். பக்தி பற்றுதலோடு பங்கெடுப்போம். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. எழுந்து நிற்போம். அஞ்சாதீர்கள், நான் என்று உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் நம் மத்தியில் நமது முன்பாக பிரசன்னமாயிருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்றார். எங்கே இருவர் மூவர் என் பெயரில் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர் மத்தியிலே வாசம் செய்கின்றேன், வசிக்கின்றேன், இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரை உற்று நோக்குவோமா? எந்த பராக்குகளுக்கும் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த காமணி நேரம் என் நற்கருணை ஆண்டவருக்காக மட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு நம்ம தேவைகளை எல்லாம் எடுத்து வைப்போம். என்னை மகிமைப்படுத்த நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் இந்த இயேசு தெய்வம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்கிறார் புனித அகுஸ்தீனார். இந்த வார்த்தையில் உள்வாங்கி இந்த பாடலின் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். பாடுவோமா? குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சொல்லுங்க. இயேசுவே குணப்படுத்தும். நலமளிப்பவரே, நலமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். இயேசுவே நலப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே,
என்னை குணப்படுத்தும். இயேசுவே குணப்படுத்தும். எல்லோரும் குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். இயேசுவே குணப்படுத்தும். மீண்டும் உணர்ந்து குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். இயேசுவே குணப்படுத்தும். நலமளிப்பவரே, நலமளிப்பவரே, என்னை நலப்படுத்தும். இயேசுவே நலப்படுத்தும். எல்லோரும் இணைந்து நலமளிப்பவரே, நலமளிப்பவரே, என்னை நலப்படுத்தும். இயேசுவே நலப்படுத்தும். மீண்டும் சத்தமா நலமளிப்பவரே, நலமளிப்பவரே, என்னை நலப்படுத்தும். வெரி குட். இயேசுவே நலப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். இயேசுவே சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். இயேசுவே சுகப்படுத்தும். இணைந்து சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். இயேசுவை சுகப்படுத்தும். மீண்டும் ஒரு முறை சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். இயேசுவை சுகப்படுத்தும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். மீண்டும் தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். சுகமளிப்பவரே, 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 என்னை சுகப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே சுகப்படுத்தும். எல்லோரும் நலமளிப்பவரே, 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 என்னை நலப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே நலப்படுத்தும். எல்லோரும் குணமளிப்பவரே, 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 என்னை குணப்படுத்தும். இயேசுவே குணப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே குணப்படுத்தும். இயேசுவே,
இயேசுவே குணப்படுத்தும். இயேசுவே இயேசுவே குணப்படுத்தும். என்னை என்னை குணப்படுத்தும். என்னை சுகப்படுத்தும். என்னை சுகப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். என் மேல் மனமிறங்கும். என் மேல் மனமிறங்கும். இயேசுவே இயேசுவே மனமிறங்கும். இயேசுவே மனமிறங்கும். இயேசுவே மனமிறங்கும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கரங்களை நெஞ்சோடு குவித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வருவோம். இயேசு நம்மை குணப்படுத்துகின்றார். இயேசு நம்மை நலப்படுத்துகின்றார். இயேசு ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகின்றார். எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் இந்த கோடி அற்புதர் அந்தோணியாரின் திருத்தலத்தை நாடி தேடி வந்துவிட்டார். இயேசு ஆண்டவர் கோடி அற்புதர் வழியாக நம் மீது மனமிருங்க காத்திருக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்று உண்மையானது. உள்ளத்திலே பதிய வையுங்கள். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். குழந்தை தந்தையிடம் பேசுவது போல கேளுங்கள். நலமளிப்பவரே நலமளிப்பவர் என்னை நலப்படுத்தும். சுகம் அளிப்பவரே சுகம் அளிப்பவரே எனக்கு உடலில் பல பிரச்சனைகள் சுகம் அளித்தரலாம். என் மீது என் குடும்பத்தின் மீது தீய சக்திகள் தலைவிரித்து ஆடுகின்றன. பில்லி சூனியம் தைத்திரியங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. யார் செய்த பாவமோ தெரியவில்லை. ஒருவேளை நான் செய்திருந்தால் இந்த தவக்காலத்திலே இந்த புனிதமான இடத்திலே என் மீது இரக்கத்தை பொழிந்தருளும். மனம் இறங்கும். ஆசீர்வதியும். என் பாவத்தை எல்லாம் போக்கி பரிசுத்தமாக்கி என்னை நலப்படுத்தும், பலப்படுத்தும், குணப்படுத்தும். மனம் இறங்கும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியுங்க. என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வையுங்க ஆண்டவரே. வீடு கட்டணும், வீட்டில் சமாதானம் இல்லை, பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றது. ஒப்பு கொடுக்கிறோம். தொட்டு ஆசீர்வதித்து திரு குடும்பமாக என் குடும்பத்தை மாற்றி அருளும். ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள், அயராது படித்து தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் சொன்னீர் அவர்கள் எல்லோரையும் என்னிடம் வரவிடுங்கள் என்று. ஏதோ ஒப்பு கொடுக்கிறோம். தேர்வு நல்ல முறையில் எழுதணும். இந்த காலத்தில் எந்த நோய் நொடி வராமல் பார்த்து கொள்ளும். ஞாபக சக்தியை கொடுங்க. சோர்வை நீக்குங்க. சோம்பேறித்தனத்தை நீக்குங்க. நல்ல பிள்ளைய வாழணும். கீழ்ப்படிந்து ஆசீர்வதிங்க. இதோ கோடி அற்புத அந்தோணி திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக மடிப்பிச்சை ஏந்தி ஏங்குகிறோம். ஆண்டவரே, குழந்தை வர ஏங்கி வந்திருக்கின்ற அன்பு தம்பதியரை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை வரத்தை கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரிடம் பரிந்து பேசி எத்தனையோ பேர் திருமணம் நடைபெற இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல வரன் கிடைக்க, மாப்பிள்ளை பெண் கிடைக்க ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. காணார் திருமணத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி நடக்கணும். சாட்சியாளர்களை மாற்றுவீராக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே கணவர் மனைவியிலே பிரச்சனை, சமாதானம் கிடையாது, மன்னிக்கின்ற மனப்பான்மை கிடையாது, டைவர்ஸ், மனம் முறிவு, கல்யாணான சில மாதங்களிலே ஏன் அன்பினால் இணைந்தோம், இப்பொழுது பெரிய பிரச்சனைகள். ஆசீர்வதியும். திருக்குடும்பமாக மாற்றோம். எங்களிலே பல பேர் உடல் வலியாலும் மன வலியாலும் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி சென்றால் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். எங்கள் மன வலியை, உடல் வலியை நீக்குவார். மருத்துவருக்கு மேலான மருத்துவர் இவரே நம்பிக்கை வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க.
எங்கள் மனசை தொடுங்க, எங்கள் உடலை தொட்டு ஆசீர்வதிங்க, பூரண உடல் சுகத்தை கொடுங்க, பேர் அமைதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இன்னும் யாரெல்லாம் எங்களிடம் ஜெப உதவி கேட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதிங்க. இங்கிருந்து ஆசீர்வாதம் எங்கள் மூலமாக செல்ல வேண்டும். எங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியை மாற்றுங்க. இந்த திருத்தலத்திலே இந்த நேரத்திலே நாடி தேடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் கோடி அற்புதர் அந்தோணியாரின் வல்லமை மிக்க பரிந்துரையால் நாங்கள் இன்று கேட்கின்ற, இந்த நிமிடம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் எங்களுக்கு பெற்று தாருங்க. ஆசீர்வதி. குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும். நலமளிப்பவரே சேர்ந்து, நலமளிப்பவரே, நலமளிப்பவரே, என்னை நலப்படுத்தும் இயேசுவே, இயேசுவே நலப்படுத்தும். சுகமளிப்பவரே, 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 என்னை சுகப்படுத்தும் இயேசுவே, இயேசுவை சுகப்படுத்தும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் மனமிரங்கும் இயேசுவே, இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். இயேசுவே சுகப்படுத்தும், இயேசுவே சுகப்படுத்தும், இயேசுவே நலப்படுத்தும், இயேசுவே நலப்படுத்தும், இயேசுவே குணப்படுத்தும், இயேசுவே குணப்படுத்தும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். முழங்கால் படியிட்டு மாண்புயர் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாழ்கவே. வான் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே.
உமது திருவுடல் திரு ரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிரோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிரோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரை நாடி வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலும் நேரடி ஒளிபரப்பிலும் கண்டுகளிக்கின்ற அல்லது திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் தொலைபேசியிலும் மற்ற அழைப்புகளிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்காக ஜெபியுங்கள் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களை நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியிலே, இந்த கல்வாரி பள்ளியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தூய் அந்தோனியாரை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லவும் அவரிடம் பரிந்துரைகளை வைக்கவும் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்திலே மகிழ்வுறுகின்றன. அதனால் கிறிஸ்துவோடு என்றென்றும் அக்களித்து மகிழ்கின்றார்கள். ஆக கிறிஸ்துவோடு இணைந்திருந்து அவருடைய அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதுதான் இறை வார்த்தை. ஆக இன்று நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரோடு இருக்கின்ற பொழுது கோடி அற்புதர் அந்தோனியார் மாதிரி நாம் புண்ணியங்களில் சிறந்தோங்குவோம் என்பதில் ஐயமில்லை. ஆகவே
அவர் எவ்வாறு புனிதமாக இருந்தாரோ, கலங்கம் இல்லாமல் இருந்தாரோ, கடவுளுக்கு பணிந்து இருந்தாரோ, அவ்வாறு அவருடைய பக்தர்களாகிய நாமும் இயேசுவுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவை போல், இயேசு சொல்வதைப் போல் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்று இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. ஆகவே பல நேரங்களில் அவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே அவர் பேச்சை கேட்காமல் புறந்தள்ளி இருக்கலாம். சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் கடமைகள் தவறுவதிலும் பாவங்களும் பலவீனங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவைகளிலிருந்து நாம் இன்று விடுபட்டு, ஆண்டவரே நாம் இன்று உங்கள் பிள்ளைகள், உமது பிள்ளை நாங்கள், உமது அன்பு பிள்ளைகள், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் என்று சொல்லி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியான விதத்தில் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். பேரிரக்கமுள்ள இறைவா, தூய்மை அனைத்திற்கும் ஊற்றே, புனிதர்கள் இவ்வுலகில் பல்வேறு அருளையும் விண்ணுலகில் மாட்சிக்கு உரிய ஒரே பரிசையும் பெற்றுள்ளார்கள். இவர்களின் பரிந்துரையால் எங்கள் அழைப்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியோடு வாழ செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ஆரோக்கிய சுதாகர் நினைத்த வேலை கிடைத்து வெளிநாடு சென்றதற்கு நன்றியாகவும், குடும்ப நலன் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், அருள்ராஜ் இன்ஃபென்டா ஜோசி குழந்தை வரம் வேண்டியும், ஏஞ்சல் ஜோஸ்மா அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், அமலோர் மேரி, ஜான் போஸ்கோ, சோஃபியா, ஃபினாலிசில் ராய் குடும்பத்தில் தேவ ஆசிர் கிடைக்கவும், உடல் சுகம் வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சசிகுமார் யோகேஸ்வரி நன்றி பலியாகவும், தொழில் பிரச்சனையில் இருந்து விடுபடத்திற்கு நன்றி பலியாகவும், ஜான் மேரி ஜெயசீலன் உடல் சுகம் வேண்டியும், தடைப்பட்டிருக்கும் பணம் விரைவில் கிடைக்க வேண்டியும், ஊர்மிளா பிரவீன்குமார் வேலையில் ஆசீர்வாதம் வேண்டியும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் உடலுள்ள நலம் வேண்டியும், ஸ்டீஃபன் டெல்ஃபின் குடும்ப நன்றி பலியாகவும், எல் ராஜன் பூரண உடல் சுகம் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், லூயிஸ் ஸ்டெல்லா மேரி அவர்கள் குடும்பத்தில் இன்று பிறந்தநாள் காணும் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் திருமண வரன் அமைய வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ஜபமாலை மேரி டயாலிசிலிருந்து விடுதலை அடையவும், மில்டன் தினேஷ் எழுந்து நடக்க வேண்டியும், மகிமைதாஸுக்கு பிரசாத் கொடுக்க வேண்டிய பணம் உடனே கொடுக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது.
முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளைய அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீருக்க. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீருக்க. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீருக்க. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் இறைவா நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் இறைவா நான் நடக்க நேர்ந்தாலும், எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. பல பேர் பழி பாவம் இறைவா என் மீது சொன்னாலும், பல பேர் பழி பாவம் இறைவா என் மீது சொன்னாலும், எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீருக்க. யாதொன்றும் குறையில்லை இறைவா, என் தேவன் நீருக்க. நம்பும் நண்பர்களும் இறைவா எதிரிகளானாலும், நான் நம்பும் நண்பர்களும் எனக்கு எதிரிகளானாலும், எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. எனக்கேதும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனா. நன்மைக்கு
பதிலாக எனக்கு தீமைகள் வந்தாலும், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமைகள் வந்தாலும், எனக்கேதும் குறையில்லை, என்னோடு நீர் இருப்பதனால். எனக்கேதும் குறையில்லை, என்னோடு நீர் இருப்பதனால். யாதொன்றும் குறையில்லை, இறைவா என் தேவன் நீர் இருக்க. யாதொன்றும் குறையில்லை, இறைவா என் தேவன் நீர் இருக்க. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒன்றாலும் வாழ்வார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி,
மரியே வாழ்க. சத்தமா சொல்லுங்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதெல்லாம் ஒரு ஜெபம். எப்போதும் இயேசு நாமம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசு என்னும் நாமம் தான் நம்முடைய வெற்றியின் நாமம், வெற்றியின் வழி, வெற்றியின் படி, வெற்றியின் ரகசியம். நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கிறது காரணமே ஜெபிப்பதற்கு இல்லையா? ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம் ஜெபங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். ஜெபம் என்பது ஒரு முக்கியமான வழி. நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் நேரடியாக ஆண்டவருக்கு செல்லணும் என்பது நமது நம்பிக்கை. ஆகவே தான் நம்ம போய் நின்று பக்கத்தில் நின்று அவங்களை பார்த்து கூர்ந்து கவனித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போதும் சரி, அந்தோனியார்கிட்ட ஜெபிக்கும் போதும் சரி, அன்னை மரியாதை ஜெபிக்கும் போதும் சரி, பக்கத்தில் போய் நின்று தொட்டு ஜெபிக்கணும். நான் என்னை தனிப்பட்ட முறையில் அவரோடு உறவு கொள்ள வேண்டும். நான் எனக்கும் அவருக்கும் உள்ள இடைவெளி நெருக்கமாக இருக்க வேண்டும். அவரை நான் தொடணும், அவரும் என்னை தொடணும். அதனால் அவருடைய அருள், இரக்கம், பாசம் அல்லது ஜெபங்கள் வேண்டும் என்னிடம் வந்து சேரணும் என்ற நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு அற்புதமாய் ஜெபிக்கிறோம். நிறைய தடவை பார்க்குறேன் நான், அவ்வளவு அருமையாக வேண்டும். ஏன்னா அவ்வளவு பேரும் ஜெபத்திற்காக நான் வந்திருக்கிறோம். எனக்கு தேவை, என்னுடைய தேவைகளை நிறைவேற வேண்டும், என் தேவைகள் வேண்டும் எனக்கு என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே கிடைக்கிறது, அவர் கொடுக்கிறார்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது, வாஞ்சியோடு ஜெபிக்கின்ற பொழுது, அன்போடு ஜெபிக்கின்ற பொழுது அத்தனையும் நாம் கிடைக்கிறது, தடையின்றி கிடைக்கிறது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆக இந்த ஜெபமெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறது சரியா என்று இயேசு கேட்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கணும்? அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் ஜெபித்த ஜெபம் எது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் ஜெபித்த ஜெபம் எது? இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இயேசு கற்பித்த ஜெபம் தான். அவங்களுக்கு முன்னாடி ஜெபம் தெரியாது, தனிப்பட்ட முறையில் ஜெபித்திருப்பாங்க. நீங்கள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர்கள் ஜெபித்த வல்லமையுள்ள ஜெபம் இது. தூய ஆவியானவர் இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்களுக்கு பிறகு ஆவியானவர் இருக்கிற அந்த பெந்தகோஸ்தே திருவிழாக்கு முன்பு அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த ஜெபம் எது? இந்த வல்லமையுள்ள ஜெபம், வேற எதுவுமே கிடையாது. ஆக இந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை, ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவால் உச்சரிக்கப்பட்டது, நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது. இவ்வாறு தான் ஜெபிக்கணும். ஆக ஜெபத்தில் எல்லாமே இருக்குது பாருங்க. இன்னைக்கு அதில் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஆண்டவரை புகழணும், என்னுடைய தேவைகளை கேட்கணும், என் சகோதரரோடு நான் சங்கீர்த்தனமாக வாழணும், ஒற்றுமையோடு வாழணும், அவர்களை அன்பு செய்யணும், அவர்களை மன்னிக்கணும், நீங்கள் தருவது எனக்கு கிடைக்கணும். இதுதான் ஜெபம். மிக அற்புதமான ஜெபம், வல்லமை நிறைந்த 10 வரிகள். இதுதான். இதை நாம் யதார்த்தமான உள்ளத்தோடு ஆத்மார்த்தமாக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். அவங்க வல்லமையோடு ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அப்போ என்ன நடந்தது? அந்த ஆவியானவர் இறங்கிய பொழுது அவர்கள் ஆண்டவரை பற்றி அறிவித்தார்கள், பேசினார்கள். இவர்கள் தங்கள் மொழியில் பேசினார்கள். வந்திருந்தவங்க பல இடங்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய மொழிகளில் அதை கேட்டு ஆண்டவரை போற்றினார்கள், பின்பற்றினார்கள். அப்போ எவ்வளவு வல்லமை நிறைந்த ஜெபம்! இதுதான் ஆண்டவருக்கு புரியும். வேற எந்த பேசினாலும் ஆண்டவர் கேட்காது. நிறைய அவர் சொல்றாரு, உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும், உங்கள் சொற்களை அடுக்கி கொண்டே போகாதீங்க. நிறைய ஜெபிக்கணும்னு கிடையாது, நிறைய ஜெபிக்க வேண்டாம். வெளிவேடக்காரர்களை போல் பிதற்ற வேண்டாம்னு சொல்றார். எவ்வளவு அறிவுரை பாருங்களேன். அப்போ எனக்கு கேட்கக்கூடிய ஜெபம் இதுதான், தந்தைக்கு கேட்கக்கூடிய ஜெபம் இதுதான். ஆக இந்த ஜெபத்தை நாம வல்லமையோடு, பொறுமையோடு, ஆத்மார்த்தமாக, பராக்கு இல்லாமல் ஜெபிக்கணும். இதை அன்னை மரியாள் செய்தார்கள், இதை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் செய்தார்கள், நம்ம வணங்குகிற அல்லது நம்ம போற்றுகின்ற புனிதர்கள் ஜெபித்தார்கள். அந்தோனியார் ஜெபித்த ஜெபம் இதுதான். அதை அப்படியே பின்பற்றினார். இயேசுவை, கடவுளை அவர் போற்றினார், புகழ்ந்தார், அவர் சொல்வது போல் நடந்தார், வாழ்ந்தார். அவர் செய்தது ஜெபம், தபசு, பிறர் நல சேவை. இந்த மூன்றும் தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த 3 பண்புகளை வாழ்நாள் முழுவதும் அவர் செய்தார்.
ஜெபித்து கொண்டே இருந்தார், ஜெபமாக மாறினார். அவர் ஒரு சித்தர்னா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? முனிவர். ஆக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவார், இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். ஆக ஜெபம் உங்களை கடந்து செல்ல செய்கிறது, அன்பு செய்ய செய்கிறது, மன்னிக்க சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது, பாசமோடு இருக்க, கிறிஸ்துவர்களாய் வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிற ஜெபம். அவர் ஜெபம் செய்தார். கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ஜெபத்தில் மூழ்கி இருந்தார். கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நற்செய்தியை படித்தார். நற்செய்தியை அவர் தன்னுடைய வாழ்வாக மாற்றினார். தபசு இருந்தார். ஜெபம் செய்வதற்கு தபசு வேணும். தபசுல ஜெபிக்கவே முடியாது. பட்னியாக இருந்து பாருங்க, ஜெபம் சொல்ல தெரியும். கடவுள் தான் கண்ணுக்கு தெரிவார். ஆண்டவர் அதை தான் செய்தார். 40 நாள் ஆவியாரால் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஜெபிப்பதற்கு, வல்லமையோடு ஜெபிப்பதற்கு, வல்லமையை பெறுவதற்கு, அப்பாலே போ சாத்தானின்னு சொல்லுவதற்கு. ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுக்கு உதவி செய்வது தபசு. இந்த தபசும் ஜெபமும் எதுக்கு கொண்டு போக தெரியுமா? கடந்து செல்லக்கூடியது பிறரை அன்பு செய்ய, பிறரை மன்னிக்க, பிறரோடு ஒன்றித்து வாழ. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆக இந்த தவ காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். ஆகவே தான் அந்தோனியார் இன்று வல்லமை நிறைந்த புனிதராக இருக்கிறார், கோடி அற்புதர். இதை அவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். 40 நாள் மட்டும் இல்லை, சாம்பல் புதன் மட்டுமல்ல, பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும், வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். ஆகவே தான் ஜனங்கள் அவரை தேடி வர்றாங்க. அவர் கொடுக்கிறார், யாரும் பார்க்க மாட்டார், வித்தியாசம் பார்க்க மாட்டார், பார்க்குறவங்க எல்லாரும் கொடுக்குறார். ஏழை எளியவருக்கு அந்த அப்பம்லாம் கொடுக்குறது எதுக்கு? அந்தோனியார் அந்த காலத்தில் இது பிறர் நல்ல சேவை, எனக்கு பிறர் தருகிறார்கள், நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் இருந்த இடத்தை தேடிக்கொண்டு தாரை தாரையாக மக்கள் சென்றார்கள், இன்றும் சென்று கொண்டிருக்க காரணம் என்ன? அவரிடம் வல்லமை இருக்கிறது, அவரிடம் இயேசு இருக்கிறார், அவருடைய ஜெபம் இருக்கிறது, தபசு இருக்கிறது, பிறர் நல தொண்டு இருக்கிறது. இவர் மட்டும் தான் கிறிஸ்தவரா? நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவோடு இருக்க அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை போல் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள். உண்மைதானே? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், தபசு இருக்கணும், கடுமையான தபசு இருக்கணும். அப்போ தான் ஜெபம் செய்ய தோண்டும். இது ரெண்டும் இருக்கும் பொழுது இறைவன் தருகிற அருள் ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். அப்போது நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும், கிறிஸ்துவை சார்ந்து வாழ முடியும், கிறிஸ்துவோடு வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த வேலையை, இந்த செவ்வாய்க்கிழமையிலே அந்தோனியாரை சந்திக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் கடவுளையும் சந்தித்து செல்ல வேண்டும். அந்தோனியாரை மட்டுமல்ல, அவரோடு இருக்கிற அந்த இயேசுவையும் சந்திக்க வேண்டும் நாம். அப்போ சந்திக்க தடையே இருக்கக்கூடாது. அப்போ தடையில்லாமல் ஜெபிக்கணும், பராக்கில்லாமல் ஜெபிக்கணும், பிதற்றாமல் ஜெபிக்கணும், அடிக்க கொண்டே போக தேவையில்லை. இன்னைக்கு அருமையாக பாடல் பாடினாங்க தேவன் இதில் நற்கருணை ஆசீர்வாதத்தில், குணமளிக்கும் இயேசுவே, குணமளிக்கும், குணம் தாரும், போதும் ஜெபம். பார்த்திமேயு என்ன ஜெபித்தார்? யாரு? தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். அருமையான ஜெபம். ஞானத்தோடு சொல்லுவோம், வாஞ்சியோடு சொல்லுவோம். இயேசு நமக்கு எப்போதும் கருணையுள்ளவராக, இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாமும் அவரை போல் இரக்கமுள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருப்போம். அதுவே நமது விண்ணேற்புக்கு அல்லது நம்முடைய விண்ணரசிற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற அற்புதமான ரகசியம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் அந்தோனியாரே, கோடி அற்புதர் அந்தோனியாரே, கோடி அற்புதர் அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா மது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானமில்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளை ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி அமர்ந்தவாறே ஜெபிப்போம். எத்தனையோ தேவைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளோடு நாம் இங்கே இந்த பிரசன்னத்தின் கூடாரத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் எனக்கு செய்வார், அந்தோனியார் எனக்காக பரிந்துரைப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தனிப்பட்ட முறையிலே எங்களிடமும் நிறைய பேர் ஜெபிக்க கேட்டிருக்கிறீர்கள். அந்த ஜெபங்களை முழுவதுமாக இந்த பீடத்திலே ஆண்டவரோடு இந்த காணிக்கைகளோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக, திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உடல் நலத்திற்காக, குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டுமாய், சமாதானம் நிலவ வேண்டுமாயும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமாய், நோய் நொடிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டுமாய், மருத்துவமனையிலே குணம் பெற மன்றாடி தேடி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்காக, இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்காக, இங்கே வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள், இங்கே வர முடியாதவர்களுக்காக, வயோதிப பெற்றோர்களுக்காக, பராமரிப்பில்லாமல் இருக்கின்ற ஆன்மாவிற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த காணிக்கைகளோடு சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். திருமணம் நடக்க தயாரிக்கின்ற இளம் பெண்கள், வாலிப பிள்ளைகளுக்காக, திருமணம் அமையாமல் இருக்கின்றவர்களுக்காக, குழந்தை பேறு கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, தொழில் முனைவோருக்காக, விவசாயத்திற்காக ஜெபித்து அத்தனை ஜெபங்களையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்பு கொடுப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென், 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 ஆமென். ஆமென். கொடுத்தீரையா உம்மையே எமக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே வாழ வைக்க வெண்கல சர்ப்பமாடி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமாடி, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. இவ்வாறு புனித அந்தோனியார் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டார் என்பதை நம்புகிற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இத எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் வாஞ்சையோடு பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற்று அனுபவிக்க செய்கின்றீர். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகள் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நாளிலே உமது ஊழியன் அந்தோனியாரின் திருத்தலத்திலே ஒரே குடும்பமாக உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இன்று நாங்கள் உமக்கு மனமுவந்து ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். உமது திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையிலும் தூய ஆவியானவர் குடிகொண்டிருந்து எங்கள் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சீர்படுத்தி ஞானத்தினால் ஜபத்தினால் வல்லமையினால் என்றென்றும் நிறைவு பெற்றிருக்க செய்வீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். அதனை சிறப்பாக வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தையின் உடல்நலத்திற்காக ஜபிக்கிறோம். எங்கள் தலதிருச்சுவின் நாயர் ஜீவானந்தம்,
ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இன்று ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் சந்தித்தருளும். இங்கே வர முடியாதவர்களையும், மருத்துவமனையில் இருக்கின்றவர்களையும், தொலைக்காட்சியிலே நேரடியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்றவர்களும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் அன்பிலும், அமைதியிலும், மன்னிப்பிலும், மகிழ்ச்சியிலும் நிறைவு பெற்றிருக்க செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் இது நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், எங்கள் அமராசிரமத்தில் வாழ்ந்து மறைத்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிறையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. நற்செய்தியில் இயேசு கற்பித்தது போல ஒரே மனதுள்ளவர்களாக வாஞ்சையோடு கடவுளை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களுக்கு சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அன்பையும் அமைதியும் மன்னிப்பையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் உங்களிடம் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயும் உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நமக்கு தாயானவர், தந்தையானவர், நம்மோடு என்றும் இருக்கிறவர். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை வைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. இவரின் அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். பீடத்தை நோக்கி யாரும் வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே தூய நற்கருணை வந்து சேரும். ஆனால் உங்களை நோக்கி இங்கே அங்கேயே வருவார். நீங்கள் யாரும் இங்கே வர வேண்டாம், இங்கே அங்கே இருங்க. குருவானவர்கள் நற்கருணையை நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வருவாங்க. உள்ளத்தில் உறையும் உயிராக மாறும் உன்னாற்றல் உருமாற்றுமே. உள்ளத்தில் உறையும் உயிராக மாறும் உன்னாற்றல் உருமாற்றுமே. உன்னாற்றல் உருமாற்றுமே. உள்ளே வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே, எனக்காக வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே.
நானும் மன்றாடும் நேரம் செவிசாய்த்து மொழியினை தாரும். உன் பாதை அறிய என் பாதை தெரிய இறைஞானத்தால் என்னை நிரப்பும். உன்னை நோக்கி நானும் மன்றாடும் நேரம் செவிசாய்த்து மொழியினை தாரும். உன் பாதை அறிய என் பாதை அறிய இறைஞானத்தால் என்னை நிரப்பும். மெழுகாக உருகி உன்னில் சரணடைந்தேன். மாசில்லா உள்ளம் நான் வேண்டி நின்றேன். நிலையான உன் அன்பில் வாழ்வேன். நிலையான உன் அன்பில் வாழ்வேன். என்னுள்ளே வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே. எனக்காக வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே. உயிருள்ள உன்மேல் நான் தாகம் கொண்டே என் மீது உன் ஆற்றல் பொழியும். இறைவார்த்தை ஒளியில் அருள்வாழ்வி நெறியில் நான் என்றும் நடந்திட அருள் கூறும். உயிருள்ள உன்மேல் நான் தாகம் கொண்டே என் மீது உன் ஆற்றல் பொழியும். இறைவார்த்தை ஒளியில் அருள்வாழ்வி நெறியில் நான் என்றும் நடந்திட அருள் கூறும். மெழுகாக உருகி உன்னில் சரணடைந்தேன். மாசில்லா உள்ளம் நான் வேண்டி நின்றேன். நிலையான உன் அன்பில் வாழ்வேன். நிலையான உன் அன்பில் வாழ்வேன். என்னுள்ளே வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே. எனக்காக வாழ்கின்ற தெய்வம் இயேசு தெய்வமே. நன்றி மன்றாட்டுகள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்துறும் உமது பேருபாவகத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள்வாழ்விலும் விசுவாசிலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, அன்பார்ந்த இறை மக்களே, அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே வருக வருக என வரவேற்று எங்கள் ஜெபங்களை உங்களுக்கு எப்போதும் ஒரு தாக்குகிறோம். நீங்கள் இல்லாத பொழுது கூட, இங்கே வராத சமயத்தில் கூட நாங்கள் துறவிகள் இங்கே உள்ளுக்குள்ளே வரும்போதெல்லாம், அந்தோனியாரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய வேண்டுதல் தான் எங்களுக்கு நினைவு வரும். ஆகவே நீங்கள் செலுத்துகின்ற அல்லது கேட்கின்ற அத்தனை ஜெபங்களையும் நாங்கள் உங்கள் சார்பாக அந்தோனியார் மூலமாக நாங்கள் எடுத்து உரைக்கிறோம் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களை, வருடாந்தோறும் எங்களுக்கு அந்தோனியார் நல் தருகிறீர்கள். இந்த காலத்திலே நாங்கள் துறவிகள், குருமானவர்கள் எல்லாரும் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். எல்லா பங்குகளுக்கும் கும்பகோணம் மறை மாவட்டம், திருச்சி மறை மாவட்டத்தில் எல்லாம் நீங்கள் தருகின்ற தாராள அந்த உணவிற்காக, நெல்லுக்காக அமலாசிரம துறவிகள் சார்பாகவும் அமல அன்னை கப்பூச்சின் மறை மாநிலத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு தோழமை கொடுத்து எங்களுக்கு உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குரு மாணவர் நிதி நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குரு மாணவர்கள் படிப்பதற்கும் அவருடைய படிப்பு செலவுக்குமாக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவரையும் மீண்டும் பாராட்டுகின்றேன். கொடுத்தவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். இந்த கடந்த வாரம் கொட்டப்பட்டு ஏசுராஜன், புறத்தாக்குடி பாப்புராஜ் லீமா, திருச்சி பாஸ்டின் செல்வம், இருங்கலூர் கேத்தரின் மேரி, கருமண்டபம் ராணி சேவியர், திருச்சி கப்ரியல், கம்பரசன்பேட்டை லோகநாதன், காட்டூர் டொமினிக் ராஜ், திருச்சி சார்ல்ஸ் ஜூலி, திருச்சி ஜான் அலெக்ஸ், திருச்சி டேவிட், தொட்டியம் செலின் மேரி, லால்குடி செல்வம் ஆரோக்கியராஜ், லால்குடி ஜான் சேவியர் அருள் சகாயராஜ், சென்னையை சார்ந்த ஸ்டீஃபன் நிர்மலா, தொட்டியம் வின்சென்ட் காஃபி, திருச்சி மாதா ஜுவல்லரி, லால்குடி தேவராஜ் பெர்லின், காட்டூர் ஆரோக்கிய சுதாகர் யாழினி, தொட்டியத்தை சார்ந்த வில்ஃப்ரட் ஆகிய அனைவருக்கும் எங்கள் அனைவரும் சார்பாக நன்றி மீண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தோனியாடு வேண்டுதல் அப்பம் தந்தவர்கள் ஈச்சம்பட்டியை சார்ந்த அகஸ்டின் ஸ்டெல்லா மேரி, தொட்டியம் செலின் மேரி, சென்னை ஜோஸ் நிரஞ்சன் எஸ்தர், சங்கிலியாண்டபுரம் ஜெகன் ஸ்டீவ் கிங்ஸ்லி, தொட்டியம் வில்ஃப்ரட் ஆகிய அனைவருக்கும் நாங்கள் நன்றியும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த 13 வார முதல் வாரம் தொடங்க இருக்கிறது. அந்தோனி நவநாளுக்கு முன்னாடி, இந்த நவநாள் ஜபங்களுக்கு முன்னாடி, அது 13 வாரங்களுக்கு முன்பாக கொடியேற்று விழா நடைபெறுகிறது. ஆகவே வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். காலை 6:30 மணிக்கு, 11 மணிக்கு பிறகு 4:15 5:30 மணிக்கு நடைபெறும். ஆனால் 11 மணிக்கு ஆடம்பர திருப்பலியும் வேண்டுதல் கொடியும் ஏற்றப்படும். அந்த கொடி ஏற்ற விழா நடைபெறும். அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் இங்கே வந்து திருப்பலி ஆற்றி கொடியேற்றி மறையுரை ஆற்றி இருக்கிறார். திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றப்படும். ஆகவே அனைவரும் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா போன வருஷம் கேள்விப்பட்ட எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போய் முத்தி கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. அந்தோனியார் எங்கேயுமே போயிட மாட்டார், உங்கள்கிட்ட இருக்கிறார். ஆக வேண்டுதல் கொடி ஏற்றுவதை தாமதிக்காமல் வரிசை கிரமமாக சொல்லுகின்ற அந்த கொடியை நீங்கள் வணக்கம் செலுத்துங்க. நீங்கள் வேண்டுதல் கொடி ஏற்றும் போது அந்த கொடியை நீங்கள் ஜெபித்து, வீட்டில் உட்காந்து தொட்டு ஜெபித்து, உங்கள் ஜெபங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து, கடைசி வாரத்தில் ஏற்றப்படுகிற அந்த கொடியோடு சேர்ந்து நீங்கள் கட்டி ஏற்றுங்க. அதுதான் உங்களுடைய ஜெபம், அதுதான் அந்தோனியாருக்கு நீங்கள் செய்கின்ற வேண்டுதல். ஆகவே அந்த கொடியேற்று விழாவை நீங்கள் தடங்கள் இல்லாமல் முண்டியடிக்காமல் அமைதியாக ஜெபத்தோழமையோடு ஏற்றி அந்த வாரத்தை ஆரம்பிக்க உதவுமாறு உங்களை அன்போடு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருவிழா நடைபெற காலங்களிலே நிறைய செலவுகள் தேவைகள்லாம் ஏற்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவரவர்களாக முன் வந்து அதை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடி மரத்துக்கிட்ட அந்த இடமெல்லாம் நான் செய்து தருகிறேன்னு சொல்லி நகரை சார்ந்த திருவாளர் ஜேவியர் மனம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அருள் தந்தை ஜெய்கர் தான் அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்தோனியார் கொடி இந்த ஆண்டு புதிதாக தைத்து தருகிறேன் என்று சொல்லி டாக்டர் அருமைராஜ் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்தோனியாருடைய கெபி ஷ்ரைன், அதுதான் ஷ்ரைன், அங்கே தான் நீங்கள் நம்மளால் ஜெபிக்கிறோம். அந்த இடம் நான் பராமரித்து புனரமைத்து அழகுபடுத்தி தருகிறேன் என்று சொல்லி
திருவாளர் ஞானப்பிரகாசம் என்கிற பால்ராஜ் அவரும் அவருடைய கூட இருக்கின்ற தோழர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக அந்த அந்தோனியாருடைய கெபி ஒன்று மரத்திலான கெபியும் மற்ற இடங்களில் இருக்கின்ற அந்த மர கதவுகளையும் பாலிஷ் மற்ற புனரமைப்பு வேலைகளை செய்து தருகிறேன்னு சொல்லி திருவாளர் நெல்சன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். மெழுகுத்திரி வைக்கின்ற இடத்துல புதிதாக மெழுகுத்திரி ஸ்டாண்டு செய்திருக்கிறோம். அதில் ஏறக்குறைய ஒரு 600-700 மெழுகுத்திரிகள் வைக்கலாம். அதனால் அதில் வைங்க தயவு செய்து. அது நீங்கள் சும்மா வச்சா போதும், கீழே தரையிலையோ அந்த சுரூபத் பக்கத்துலேயும் வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. அது பல நேரங்களில் தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அங்கே அகலோ அல்லது சாம்பிராணியோ வைக்க வேண்டாம். அதாவது இடத்துல அங்கங்கே இடத்துல வைங்க. அதுவே மற்றவங்களை ஜெபம் செய்வதற்கும் பக்கத்தில் போய் முட்டி போட்டு ஜெபிப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அனைவரும் ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு விடுகிறோம். திருப்பலி நேரத்தில் உங்களுக்கு நன்மை, அந்த தீர்த்தம் தெளிக்கிற நேரத்தில் உங்களுக்கு அப்பம் கொடுப்பார்கள். அப்பத்தை வாங்கி வைத்துக்கொள். அந்தோனியுடைய அர்ச்சிக்கப்பட்ட அப்பம். ஆகவே நீங்கள் பொறுமையாக சாப்பிடலாம். கீழே எந்த குப்பையும் போடாது, பிளாஸ்டிக்கெல்லாம் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. அதே போல் உணவு தருகிறவர்கள் வேண்டுதல் பொங்கல் தருவர் கூட அங்காங்கே இடத்திலே நீங்கள் பொறுமை காத்து பெற்று அந்த ஜெபங்களையும் வேண்டுதலையும் நீங்கள் பக்தியோடு பராமரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாராவது நன்கொடை தரணும் அல்லது உதவி செய்யணும், பராமரிப்புகள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து என்னை தொடர்பு கொண்டு அதற்கான வேலைகளில் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல தேவ அழைத்தல் முகாம் கப்புச்சின் துறவர சபைக்காக நாங்கள் அழைத்தல் இளைஞர்களை எதிர்பார்க்கிறோம். வருகிற மாதம் 21 to 26 வரைக்கும் ஒரு வாரம் இங்கே அமலாசிரமத்தில் தான் கேம்ப் நடைபெறும். ஆகவே இளைஞர்கள் தாராளமாக மனமோந்து இறைப்பணி செய்ய முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுவிடுகிறோம். ஆண்டுதோறும் எங்கள் பாரம்பரியமாக அமலாசிரமத்தில் தியானம் கொடுப்போம் தவ காலத்தில். ஆகவே இந்த ஆண்டுமே மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு நம்முடைய ஆலயத்தில் வளாகத்தில் இருக்கின்ற மண்டபத்திலே தியானமும் திருப்பலியும் பாவ சங்கீதமும் கேட்கப்படும். ஆகவே எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, நீர் எங்களுக்கு ஒரே அப்பத்தினால் உணவூட்டி ஒரே எதிர்நோக்கால் தொடர்ந்து ஊக்கம் அளிக்கின்றே. உமது அருளால் எங்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு உமது புனிதர்கள் அனைவரோடும் கிறிஸ்துவில் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் கொண்டு அவரோடு மாட்சிக்கு நாங்களும் உயிர்த்தெழ செய்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நோய் வருத்தம் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அங்கே நினச்சிக்கோங்க. அல்லது உங்களது வலது கையால் அந்த இடத்தை தொடுங்க. இந்த நேரத்தில் தூய ஆவியானுடைய வல்லமையோடு ஆண்டவர் உங்களை தொட இருக்கிறார். தாவீதின் மகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று நாமும் சொல்லி இந்த நேரத்தில் நம் நோய்களை குணப்படுத்த சிறப்பாய் ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது ஜெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு கூடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், சச்சரவுகள், பிரமாணிக்குமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே.
இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தாரும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்குகளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அங்காங்கே இருங்க, யாரும் வரக்கூடாது. எந்திரிச்சு வரவாதீங்க, கொடுக்காதீங்க. இந்த நேரத்தில் அப்பங்களை தந்து நன்றி சொல்லுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை கண்ணோக்கியர்களும் வாந்தையோடும் எதிர்பார்ப்போடும் வந்து அமர்ந்திருக்கின்றவர்களை பெருங்கையாய் அனுப்பாதீர். வல்லமையால் நிரப்பும் ஒரு வல்லமையில கரத்தால் ஆசீர்வதியும். நோய் நொடிகளை அப்புறப்படுத்தும். தீய சக்தியின் ஆதிக்கத்தில் இவளை காத்தருளும், பாதுகாத்தருளும், உடன் பயணித்தருளும், உடன் இருந்தருளும். ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடைய இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோவது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உணவலாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல் இறைவன் தூய அந்தோணியார் வழியாக நம் அனைவருக்கும் எண்ணற்ற நன்மைகளையும் ஆசிரியையும் அருளையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் என்றென்றும் நமக்கு வழங்கி அருள் புரிவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கரையில் வீட்டிற்கும் புனித அந்தோணியாரே, கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே, காவேரி கரையில் வீட்டிற்கும் புனித அந்தோணியாரே, கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே, லிஸ்பன் நகரில் அரச குடும்பத்தை அவதரித்தவரே, என்ற நாமத்திலே திருச்சபையில் இணைந்தவரே, கரையில் வீட்டிற்கும் புனித அந்தோணியாரே, கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. பக்தியும் ஏழைகள் மீதும் இரக்கம் கொண்டவரே, சிறுவயதில் சாத்தானை விரட்டி விட்டவரே, இறைபக்தியும் ஏழைகள் மீதும் இரக்கம் கொண்டவரே, சிறுவயதில் சாத்தானை விரட்டி விட்டவரே, சம்பளத்தானவரே, சிறிய வயதிலே பல அற்புதம் செய்தவரே, இதயத்தை கேட்ட குழந்தை இயேசுவை கரத்தில் சுமந்தவரே, நற்கருணை நாதரை சுவத்திறந்து கண்டவரே, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.